கேமரான் கிரீன் ரசூலோட ரீப்ளேஸ்மெண்ட்டு போலிங் இருக்கிறதுனால கேட்டகரைஸ் பண்ணலாம் நீங்கள். பட் பவல் தான் அந்த ரோல் பண்ணக்கூடிய ஆள். கேமரான் கிரீன் வந்து ரசல் அடிக்கிற மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் இல்லை. கேகேஆர் ரொம்ப நல்லா இருக்காங்க. டீம் செலெக்ஷன்லாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி அதில் ரொம்ப குறிக்கோளோட இருந்த மாதிரி தெரிஞ்சுது. நேற்று ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தா கொஞ்சம் லைடு பேக்காக இருந்தது வந்து எஸ்ஆர்ஹெச் இருந்தாங்க. அதுக்கு என்னன்னு தெரியல. எம்ஐ ரொம்ப கம்மியான பட்ஜெட்லாம் தான் உள்ளே போனாங்க. குவிண்டன் டிகாக் 1 கோடிக்கு எடுத்த குவிண்டன் டிகாக்லாம் ஆச்சு. அதுவும் வந்து நோன் டெபிள். எம்ஐயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒன்றுமே இல்லை, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இன்ஃபேக்ட் ஜெர்சிலாம் கூட இருக்கும். அவர் அதே ஜெர்சி எடுத்து கொண்டு வந்து போட்டுக்கலாம். ஒரு நல்ல பிளேயர், இப்போ நல்ல ஃபார்மில் வேற இருக்காரு. போன மேட்ச் நடந்ததெல்லாம் பார்க்கும்போது பும்ராவே கொஞ்சம் ஆஃப் கலரோ. நான் சொன்ன முதல்ல இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வார்த்தை சொன்ன பார்த்தீங்களா, எல்லாருக்கிட்டையுமே தெரிஞ்சுது. பரிணாம மாற்றம் வந்திருக்கு. ஐபிஎலோட ஸ்டைல்லையே நீங்க பார்த்தீங்கன்னா அக்ரஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பழைய ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட்டுங்கிறது போயிடுச்சு. நிறைய டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கு. இப்படியெல்லாம் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல எக்ஸ்போஷர் கிடைச்சிட்டு இருக்கும்போது ஒரு தமிழ்நாட்டுக்காரங்கிற முறையில் எனக்கு இருக்கிற வருத்தம் தமிழ்நாட்டில இருந்து புது பசங்க யாருமே வரல. கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் அவரோட தான் இதை பற்றி நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் லியோ. நெக்ஸ்ட்டு சில டீம்ஸை பற்றி இதை பார்த்துலாம் நினைக்கிறேன். கேகேஆரை பற்றி குறிப்பாக பேசிடலாம். 4 ஒரு ஓப்பனிங் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அதுவும் ஓவர்சீஸ்லேருந்து ஃபின்னாலன், ரச்சின் ரவீந்திரா, டிம் சைஃபர்ட் அண்ட் கேமரன் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அப்பர் மிடில் ஆர்டர் அண்ட் அந்த டாப் ஆர்டர் பேட்டர்ஸாக இருக்கிறாங்க. இந்த 4 பேரில் எப்படி சார் அவங்களோட காம்பினேஷன் இருக்க போகிறது? கன்சிடரிங் சுனில் நாராயணும் டீமில் இருக்கார். அவர் ஒரு வேளை ஓப்பனிங்கில் இறங்குறாரா இல்லைனா இப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. சுனில் நாராயண் தான் ஓப்பன் பண்ணுவாருன்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா சுனில் நாராயண் நீங்கள் பின்னாடி வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்காது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அவரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அது ஏன்னா மற்றவங்க வந்து பின்னாடி வந்தாலும் ஆடக்கூடியவங்க. இவருக்கு வந்து பின்னாடி வந்தால் முடியாது. இந்த பவர் பிளேயில் ஒரு 2-3 ஓவரில் முதல்ல ஓப்பனிங் போயிட்டு எதாவது அடித்தா தாங்க உண்டு அவருக்கு. அதனால் அவரை ஓப்பன் பண்ண விட்டு என்ன வருதோ அவரோட பேட் மூலமாக வருது போனஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு என்ன கேட்டால் அவர் நீங்கள் அடிச்சுட்டு சீக்கிரம் அவுட் ஆகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்படி தான் இருக்குது. கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அரசியலில் இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போயிட்டு அந்த கட்சியில் இருந்தவங்கள விட இந்த கட்சியிலேருந்து போனவங்களுக்கு ரொம்ப மரியாதை இருக்குன்னு. அந்த மாதிரி நீங்கள் கேகேஆர் டீமை எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளேயர்ஸ் சிஎஸ்கேலேருந்து போனவங்க இருக்காங்க பாருங்க. நீங்கள் எல்லாம் பார்த்து எடுத்து நல்லா அவனுக்கு ஊட்ட வேண்டியதெல்லாம் ஊட்டி நல்லா வளர்த்து கொடுப்பா, நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வெங்கி மைசூர் பண்ணிட்டு இருக்காரு. இங்கேருந்து ஆள் எல்லாத்தையும் கடத்தி ரஹானே, பத்திரனா, இப்போ முஸ்தபிசுர் ரஹ்மான் அப்படின்னு சொல்றாங்க. ரஹானே கூட நிறைய பெரிய டீமே அங்கே இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான பிளேயர் பார்த்துட்டோம் அப்படின்னா போன சீசன் மிஸ் பண்ண ஒரு பொசிஷன் அவங்க ஃபில் பண்ணிட்டாங்கன்னு பார்க்கலாம் சார். ஏன்னா மிச்சல் ஸ்டார்க் வந்து அதுக்கு முந்தின சீசன் இருக்கும்போது அவங்க வந்து கப் வின் பண்ணாங்க. மிச்சல் ஸ்டார்க் வெளியே போனதுக்கப்புறம் அந்த டீமில் வந்து வைபவ் அரோரா அண்ட் ஹர்ஷித் ராணா அப்படின்னு சொல்லிட்டு 2 டொமஸ்டிக் பவுலர்ஸ் வந்து தனியாக விடப்பட்டாங்க. அந்த ஒரு ஓவர்சீஸ் பவுலர் ஸ்லாட்டை தான் முஸ்தபிசுர் ரஹ்மான் அண்ட் பத்திரனா வந்து ஃபில் பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா சார்? கண்டிப்பாக அந்த ஸ்லாட்டுக்கு தான் அவங்க எடுத்துருக்கிறதே அதுக்கு தான். அது பத்திரனா தான் ஆடுவார் கண்டிப்பாக. வைபவ் அரோரா அண்ட் ஹர்ஷித் ராணா பேர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பேர். அவங்க வந்து 2 பேரும் ஒரு கான்டெம்பரரி பவுலர்ஸ் வந்து அவங்களோட அந்த பேர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க கேகேஆருக்கு. அதனால அதில் வேணால் ஒருத்தர் வந்து நீங்கள் இம்பேக்ட் பிளேயராக கூட யூஸ் பண்ணலாமே தவிர, பட் அந்த பேர் இஸ் அ வெரி குட் பேர். அந்த பேரை அவங்க டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. ராணா அண்ட் வைபவ் அரோரா நல்ல பேர் அது. அதுக்கு 3வது ஃபாஸ்ட் பவுலராக இதுலேருந்து ஒரு ஆள் வருவாங்க. டு ஸ்டார்ட் விட்டு பத்திரனாக்கு தான் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே சார். ஆண்ட்ரே ரசல் இல்லாத குறையா அங்கே தீர்த்து வைக்க போகிறது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அங்கே ரோமன் பவுல் இருக்காரு. பட் ரோமன் பவுல் வந்து அந்த ஆண்ட்ரே ரசல் மாதிரியான எக்ஸ்ப்ளோசிவ் ஃபினிஷ் கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அட் சேம் டைம் கேமரன் கிரீன் தான் ரசலோடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக. கேமரான் கிரீன் ரசலோட ரீப்ளேஸ்மெண்ட்டு போலிங் இருக்கிறதுனால கேட்டகரைஸ் பண்ணலாம் நீங்கள். பட் பவல் தான் அந்த ரோல் பண்ணக்கூடிய ஆள். கேமரான் கிரீன் வந்து ரசல் அடிக்கிற மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் இல்லை, பவல் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் அந்த மாதிரி. ஸோ ரசலோட பேட்டிங்க்கு பவலும், ரசலை ஒரு ஆல்ரவுண்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு க்ரீனும் அப்படி தான் அதை யூஸ் பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா அந்த 2 பேரை வச்சுட்டு தான் அந்த ஒரு ஆளோட ஆப்சன்ஸை அவங்க சரி பண்ணணும். அப்படி தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இல்லைன்னா ரசலை பர்ஸே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, யாருமே கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான ரோல் இந்த இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களோட டொமஸ்டிக் பேட்டர்ஸ் மனிஷ் பாண்டே, ரஹானே, ரகுவன்ஷி, ரமன்தீப் சிங் அண்ட் ரிங்கு சிங். இதில் பார்த்தோம்னா ரஹானே வந்து ஒரு ஓப்பனிங்காக இருக்கட்டும், இல்லை ரகுவன்ஷி அண்ட் மனிஷ் பாண்டே ஒரு மிடில் ஆர்டர், அண்ட் ரமன்தீப் சிங் அண்ட் ரிங்கு சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோவர் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே ஒரு ஃபீல்டாக இருக்கிறாங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவங்களோட மெட்ரிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பாக்ஸும் டிக் அடிச்சிருக்காங்க. அது அழகாக பண்ணியிருக்காங்க. சில டிக்கில் வந்து கொஞ்சம் அந்த திக்னஸ் கம்மியாக இருக்கலாம். ஓகே, கொஞ்சம் மைல்டாக இருக்குது.
பட் ஓவராலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேப் எதுவுமே இல்லை. Okay. அவங்க நல்லா ஹோம்ஒர்க் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அது. பட் இந்த மனிஷ் பாண்டேலாம் நீங்கள் ஒரு 14 மேட்ச்சில் 2 மேட்ச் கேஸு, ஓகே. அவ்வளோதான். நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்கு இங்கே தொடர்ந்து சான்ஸ் கொடுப்பாங்களாங்கிறதும் தெரியாது. பட் ஆள் இருக்குது உங்களுக்கு, அந்த ஸ்லாட்டுக்கு ஆள் இருக்குது. அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஆப்போனண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஆட போகிற கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டீம் மாற்ற முடியும். இப்போ அவங்க வந்து அந்த டைட்டில் போன சீசன் மிஸ் பண்ண அந்த டைட்டில் வந்து மறுபடி இந்த டைம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நல்ல டீம். நீங்கள் வந்து டைட்டில் வந்து யாருக்கு போக போகுதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லா டீமும். ஸோ ஆர்சிபி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக செட்டாக இருக்கிற ஒரு டீம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பெரிய டிஸ்டர்பன்ஸே இல்லை. எதுக்கு இதில் போய் அவங்க மாற்றம் வேணும்? அவங்க தான் இந்த டீம் வச்சு தான் அடிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பஞ்சாப் போன வருஷமே டைட்டில் ஒரு தடவை தோட்டுட்டு போனாங்க. 6 ரன் டிஃப்ரென்ஸில் தான் தோத்தாங்க அவங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீமு, ஸ்ரேயாஸ் ஐயரோட ஒரு இன்டெலிஜென்ட் கேப்டன்சி இருக்குது, பாண்டிங்கோட பேக்கிங் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. கேகேஆர் ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்களோட டீம் செலெக்ஷன்லாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க நேற்றுக்கு ஆப்ஷனில் நீங்கள் உட்காந்து அவங்க அந்த பாடி லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா தே மென்ட் பிஸ்னஸ். ஓகே, அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி அதில் ரொம்ப குறிக்கோளோட இருந்த மாதிரி தெரிஞ்சுது. நேற்று ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தா கொஞ்சம் லைடு பேக்காக இருந்தது வந்து எஸ்ஆர்ஹெச் இருந்தாங்க. அதுக்கு என்னன்னு தெரியல. அவங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் லிவிங்ஸ்டன் போயிருக்காங்க. ஸோ அது ஏற்கனவே அடிச்சு நொறுக்கிற ஒரு பேட்டிங் டீம் அது. அதில் லிவிங்ஸ்டனும் போய் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. என்ன 400 ரன் அடிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களா தெரியல. ஸோ அவங்க தான் கொஞ்சம் லைட் பேக்காக இருந்த மாதிரி தெரியுது. கேகேஆர் இஸ் அ குட் டீம். பஞ்சாப் இஸ் வெரி குட். எஸ்ஆர்ஹெச் அஃப்கோர்ஸ் நம்ம இப்போ பேசணும். மற்ற நீங்கள் இல்லை, இப்போ எஸ்ஆர்எஸ்ல வந்து அது கொஞ்சம் ஒரு கன்சர்னாக தெரியல சார். ஏன்னா எல்லாருமே ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர்ஸாக இருக்காங்க. இப்போ அபிஷேக் சர்மா அண்ட் ஹெட் இருக்காங்க, கிளாசன் இருக்காரு, அது கீழே பார்த்துட்டோம் அப்படின்னா இஷான் கிஷன் இருக்காரு, அவருமே வந்து ஆன் த கோ ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். நிதிஷ்குமார் ரெடி இருக்காரு, லியாம் லிவிங்ஸ்டன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர்ஸாகவே அந்த இடத்துல ஸ்டஃப் பண்ணி வைக்கும்போது தான் அங்கே நின்று சென்சிபிளாக அந்த ஆங்கர் பண்ணுற மாதிரியான ஒரு பேட்டர் கூட இல்லை அப்படின்றது ஒரு கன்சர்ன் தானே சார்? எக்ஸாக்ட்லி. நான் ரொம்ப அதை பற்றி யோசிக்கிற ஆள். இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படின்னா, ஏன்னா அதான் அடித்தா 400 ரன் அடிப்பாங்க, இல்லை 40 ரன் போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் அது. பட் நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆர்டர் ஆஃப் த டே இதுதான். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். டீமோட கம்போசிஷன் இப்படி தான் எல்லாருமே போகிறாங்க. ஏன் அப்படி போகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அடித்து ஆடுறவங்க கிட்ட, கம்பு சுற்றுறவங்க கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்காது. ஆனால் எல்லாருமே ஒரே நாளில் இன்கன்சிஸ்டண்டாக இருக்க மாட்டாங்கல்ல. ஓகே, அதில் ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா அதில் 3 பேர் இன்கன்சிஸ்டண்டாக இருந்தாலும் 3 பேருக்கு அந்த ஒரு நாள் செட் ஆகாட்டாலும் மீதி 2 பேருக்கு செட் ஆனால் கூட எனக்கு 200 ரன் வந்துடும். 180-200 ரன் மஸ்ட்டு நீங்கள் தொட்டே ஆகணும். இன்னைக்கு 200 ரன்ஸுக்கு கம்மியாக நீங்கள் T20 அடித்து ஜெயிக்கணுங்கிறதுலாம் இனிமேல் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வரும்போதே ஃபஸ்ட்டு 6 ஓவர்லேயே 70 ரன்னுக்கு போகிறாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் 200 ரன்ஸ் இஸ் அ மஸ்ட். ஸோ யாரை வச்சா உங்களுக்கு 200 வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதில் நீங்கள் எப்போவுமே ஒரு மார்ஜின் கொடுத்துட்டு வரணும். 5 பேர் அடிக்கிறவங்களா, 6 பேர் அடிக்கிறவங்க இருக்காங்களா, அதில் 2 பேர் 3 பேர் இன்னைக்கு ஃபெயிலியர், மீதி 3 பேரை வச்சு தான் 200 ரன் கொண்டு வரணும் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்குறாங்க. அந்த மாதிரி மனசில் வச்சுட்டு தான் அந்த டீமே செட் ஆகிருக்கு எஸ்ஆர்ஹெச். ஓகே சார். அண்ட் ஆர்சிபியில் இன்னொரு சில விஷயங்கள் மட்டும் நான் கேட்டலாம்னு நினைக்கிறேன். போன சீசன் டைட்டில் வின் பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் அதை டிஃபெண்ட் பண்ணுன்ற ஒரு மோட்டிவேஷன் அவங்க இறங்கியிருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. வெங்கடேஷ் ஐயர் 7 கோடிக்கு எடுத்த ஒரு பையாக இருக்கட்டும், அண்ட் ஜேக்கப் டஃபி பேஸ் ப்ரைஸ்லேயே எடுத்துகிட்ட ஒரு வெரி குட் பிக். அண்ட் ஹேசல்வுட் அஃப்கோர்ஸ் கன்சிடரிங் அவர் வந்து கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோன் அப்படின்றதுனால ஜேக்கப் டஃபியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்களா, இல்லைனா ஜேக்கப் டஃபி அண்ட் ஹேசல்வுட் ஒரு இரட்டை குழல் துப்பாக்கியாக இருக்க போகிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? 2 பேரும் ஆடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மேலே வந்து இந்தியன் பேட்டர்ஸ் நல்லா இருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து ஒரு ஃபாரினர் கொண்டு வந்து கண்டிப்பாக திணிச்சே ஆகணுங்கிற மாதிரி இல்லை. எக்ஸப்ட் ஃபார் ஃபில் சால்ட் மற்ற எல்லாமே இந்தியன் பேட்டர்ஸை கொண்டு வரலாம் மாதிரி பார்த்து அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆட முடியும் அவங்களால. முதல்ல அதான் இதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக இதே 11 தான் ஆடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆப்போனண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சப்போஸ் ஆப்போனண்ட்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கொண்டு வந்து ஆட வைக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொண்டு வரலாம் அதில். ஸோ இதெல்லாம் வந்து வேரியஸ் காம்பினேஷன் தான் பார்த்து தான் நம்ம பண்ண போகிறாங்க அவங்க. அந்த 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நீங்கள் சொன்ன 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஒன்றா ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, எம்ஐ வந்துடலாம் சார்.
ரொம்ப கம்மியான பட்ஜெட்லாம் தான் உள்ளே போனாங்க. பட் ஆனால் ஆக்ஷனில் வந்து அவங்க வாங்கின ஒரு பர்டிகுலர் பிளேயர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக பார்க்கலாமா சார்? குவிண்டன் டிகாக் 1 கோடிக்கு எடுத்த ஒரு பை, அது எப்படி பார்க்குறீங்க சார் அந்த ஒரு பை? த்ரோவேங்க குவிண்டன் டிகாக்லாம் ஆச்சு. அதுவும் வந்து நான் டெபிள் எம்ஐயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒன்றுமே இல்லை, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இன்ஃபேக்ட் ஜெர்சிலாம் கூட இருக்கும் அவர். அதே ஜெர்சி எடுத்து கொண்டு வந்து போட்டுக்கலாம். அதனால அந்த செலவு கூட இருக்காது அம்பானிக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல பிளேயர், இப்போ நல்ல ஃபார்மில் வேறு இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து குவிண்டன் டிகாக்லாம் டீமில் நீங்கள் உட்காருன்னா உட்கார போகிறாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது ட்ராப் பண்ணோன்னா. பட் அவருக்கு எடுத்துகிட்டு ட்ராப் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. அவர் வந்து ஆடுவார். அந்த மாதிரியான ஒரு பிளேயர், ஈஸி பிக்கு, ஒரு போட்டியே இல்லாமல் அன்அப்போஸ்டாக எடுத்துகிட்டு போனாங்க அதை. மற்றபடி அவங்க அந்த அந்த மும்பை பிளேயர் அங்கல்கர் எடுத்திருக்காங்க. வெரி வெரி சாஃப்ட் பிக்கப் தான் எல்லாமே. ஏன்னா அந்த டீம் வந்து ஒன்றுமே அதில் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. நல்ல வெல் செட் டீம், அதனால பிரச்சனையே இல்லை. ஓகே சார். ஆப்ஷனில் ஒரு பிளேயர், பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ட்ரேடில் 2 பிளேயர்ஸ் எடுத்தது பார்த்தோம். ஒன்று ஷெஃபான் ரூதர்ஃபோர்ட், இன்னொன்று ஷர்துல் தாக்கூர். இந்த 2 பை வந்து மும்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணுமா எப்படி சார்? நான் ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் ஷர்துல். அதனால எதனால சார்? இல்லை, ஹீ இஸ் அ விக்கெட் டேக்கிங் போலர், நோ ப்ராப்ளம். பட் ரொம்ப அநியாயத்துக்கு ரன்ஸ் கொடுக்குறாரு இப்போ தான். பட் ஆனால் கன்சிடர் உங்களுக்கு அதர் எண்டில் பும்ரா மாதிரியான ஒரு பிளேயர் இருக்கும் பொழுது இவருக்கு கொஞ்சம் அது இதாகாதா சார்? பும்ராவே பார்க்கணும் இப்போ இனிமேல். எதனால சார்? போன மேட்ச் நடந்ததெல்லாம் பார்க்கும்போது பும்ராவே கொஞ்சம் ஆஃப் கலரோ ஓகே அப்படின்னு தோணுது. மேபி ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட் கேன் ஹெல்ப் ஹிம் அவுட், அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஷார்துல் தாக்கூர் வந்து அதான் சொல்கிறேன்னே, உங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் போலர், அதில் டவுட்டே இல்லை. எப்படியாவது விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. பட் ஈவன் எஸ்எம்டி இந்த சையத் முஸ்டாக் அலியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒன்றும் பெரிய அப்படியே ஆகவா ஒன்றுலான்னு இல்லை. அவர் தான் லீட் பண்ணுறாரு மும்பையை. பட் அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. எனிவே டீமில் எடுத்துட்டாங்க அவர் வந்து, அதனால பிரச்சனை இல்லை. என்ன இருந்தாலும் நம்மளுக்கு ஆடினவர், சிஎஸ்கேக்கு ஆடினவர், அதனால விட்டுருங்க. இது இன்னொருத்தர் கேட்டிங்களே, ஷெஃபான் ரதர்ஃபோர்ட் இஸ் நல்ல பிக்குங்க. ஓகே, வெரி குட் பிக். அவர் மிடில் ஆர்டரில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு டெப்த் இருக்கும் அவங்களுக்கு. மிடில் ஆர்டர் டெப்த்துக்காக எடுத்திருக்காங்க. நீங்கள் இப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு கடப்பார பேட்டிங் சைடு அதில் வந்து ரதர்ஃபோர்டு சேர்றது இட்ஸ் வெரி குட் பிக். இப்போ சூரியகுமார் யாதவுடைய ஃபார்ம் வந்து ஒரு கன்சர்னாக இருக்குமா சார் மும்பை இந்தியன்ஸ்க்கு? ஏன்னா உங்களுக்கு அவர் தொடர்ந்து ஒரு ஃபெயில் ஆகிறத பார்க்க முடியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் வந்துடுவாங்க. சூர்யாலாம் நீங்கள் வந்து இப்போ நம்ம இந்தியன் டீமுக்கு போயிட்டோன்னு வைங்களேன், இப்போ எல்லாருமே பேசுகிற மாதிரி கில் அண்ட் சூரியகுமாரோட ஃபார்மை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கில்லோட லேக் ஆஃப் ஃபார்முக்கு நான் கவலைப்படுற அளவுக்கு சூர்யாவோட லேக் ஆஃப் ஃபார்முக்கு நான் கவலைப்பட மாட்டேன். ஓகே, ஏன்னா சூர்யாவோட ஸ்டைல் வந்து எந்த நிமிஷமும் வந்துடும், எல்லாம் எந்த நிமிஷமும் உள்ளே வந்துடுவார் அவர். செகண்ட் திங், அவரோட ஸ்டைலுக்கு வந்து நீங்கள் அவர் உள்ளே வந்து ஆடி 70 அடிக்கணும், செஞ்சுரி அடிக்கணுங்கிறது இல்லை. அவர் வர ஸ்லாட்டில் சப்போஸ் அவர் வந்து சப்போஸ் 15-16வது ஓவர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட இந்த 2 ஷாட் போதும் உங்களுக்கு. ஓகே, நீ அந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்கும் போது வேற நீங்கள் ஓப்பனிங் வந்துட்டு நீங்கள் கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருந்தீங்கன்னா அது ரொம்ப ஹைலைட் பெருசாக தெரியும் உங்களுக்கு. அதனால கில், சூரியகுமார் யாதவ் 2 பேருமே ஃபார்மில் இல்லை. 2 பேரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கல. ஓகே, நான் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மார்ஜின் என்ன சொல்லலாம் அட்வான்டேஜ் சூர்யாவுக்கு கொடுப்பேன். ஓகே, நான் ரொம்ப கிரிட்டிக்கலாக கில்ல தான் பார்ப்பேன். ஓகே சார். அண்ட் கடைசியாக ஒரே ஒரு கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆக்ஷன்ஸோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. எதனாலனா அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க முடியும் இந்த டீம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இந்த டீம் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்கவே முடியும், பின் பாயிண்ட் பண்ண முடியும் ஆப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம். பட் இந்த சீசன் வந்து எல்லாமே கிட்டத்தட்ட ஆன் பேப்பர் பார்த்துட்டோம்னா மோரார்லெஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பேக்டாக இருக்கிறாங்க. எல்லாத்துலேயும் ஒரு பேக்கப் இருக்காங்க, எல்லாத்துலேயும் ஒரு பிரைமரி பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. இந்த ஆப்ஷன் முடிஞ்சோடனே உங்களுடைய கருத்து என்னவா சார் இருக்கு? பர்ஃபெக்டாக சொன்னீங்க. அதாவது நான் சொன்ன முதல்ல இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து எல்லாருக்கிட்டையுமே தெரிஞ்சுது. நீங்கள் ஏன்னா ஒரு மாதிரி ஒரு பரிணாம மாற்றம் வந்திருக்கு ஐபிஎல்லோட ஸ்டைல்லையே நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அக்ரெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் வந்து அந்த பழைய பழைய ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட்டுங்கிறது போயிடுச்சு. அது ஒன்று. செகண்ட் திங், எல்லாத்தோட கிளாரிங்காக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய டொமஸ்டிக் பிளேயர்ஸுக்கு எக்ஸ்போஷர் கிடச்சிருக்கு. நீங்கள் இந்த ஃபாரினருக்கு பின்னாடியே ஓடுவாங்க இந்த மாலுங்க. இன்றைக்கி வந்து 3-4 பேர் அலவுட் உங்களுக்கு 11லன்னா நான் 3 பேரை வச்சு ஆடக்கூட பரவாயில்ல, ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு டீம்ஸ் தயாராகிட்டு வராங்க. பஞ்சாப் கிங்ஸ்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ ஃபாரின் ஸ்லாட்ஸ் எம்டியாகவே இருக்குது. எம்டியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அன்சோல்டு போகிறாங்க நம்ம பார்த்தோம்ல நிதிக்கு.
அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு அந்த சேஞ்சஸ்ங்கிறத நீங்கள் பார்க்கும்போது நிறைய டொமஸ்டிக் பிளேயர்ஸுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்குது. இது நல்லதா கெட்டதா நாயகனில் கேட்குற மாதிரி தான் இந்த கேள்வி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நீங்கள் இந்த வயசுலேயே இந்த பசங்களுக்கு 18 வயசு 19 வயசில் நீங்கள் 15 கோடி 20 கோடியை நீங்கள் கண்ணில் காமிச்சிட்டிங்கன்னா அவனுக்கு அந்த கிரிக்கெட் வளருமா அவங்ககிட்ட? அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா இந்த பசங்களாம் இதிலே நின்றுடுவாங்களா? இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட குவாலிட்டி இருந்து அதுக்கு மேலே ஒரு ஓடிஐக்கு வரணும், அப்புறம் டெஸ்ட்டுக்கு வரணுங்கிற ஆம்பிஷன் இல்லாமலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பயமும் இருக்குது. பட் டொமஸ்டிக் கிரிக்கெட் நல்லா வளருது. அந்த பாயிண்ட் நீங்கள் தொட்டதுனால ஒரு விஷயம் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. இப்படியெல்லாம் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் எக்ஸ்போஷர் கிடச்சிட்டு இருக்கும்போது ஒரு தமிழ்நாட்டுக்காரங்கிற முறையில் எனக்கு இருக்கிற வருத்தம், தமிழ்நாட்டிலேருந்து புது பசங்க யாருமே வரல, நின்று போச்சு. அது அந்த அந்த சாய் கிஷோர், சாய் சுதர்ஷன், சித்தார்த், மணிமாறன் சித்தார்த் இந்த இந்த இதோட நின்று போச்சு. நீங்கள் அதுக்கு அடுத்த லெவலில் இந்த டிஎன்பிஎல்ல இவ்வளோ நடக்குது, அங்கேருந்து யாராவது வராங்களா? அந்த டிஎன்பிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள தமிழ்நாடு ரஞ்சிக்கு எடுத்தாங்களா? ஏதாவது எக்ஸ்போஷர் கொடுத்துருக்காங்களா? இந்தியாவிலே நீங்கள் வந்து டொமஸ்டிக் லீக் செட்டப்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை அடிச்சிக்கவே முடியாது, டிஎன்சிஏவே அடிச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் பர்ஃபெக்ட் செட்டப் இருக்கிற ஒரு லீக் சிஸ்டம் நம்மளுது. அப்படி இருக்கிற இடத்துல இருந்து பிளேயர்ஸ் வரலையே. ரிமோட் வில்லேஜஸ்லேருந்து நேற்று அந்த அந்த பையனோட வீடெல்லாம் காமிக்கிறாங்க, இது ஏதோ ஒரு கிராமம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இருந்து திடீர்னு ஒருத்தவங்க வரான், யாரோட கண்ணிலேயே பாடுறான் அவன், ஒரு பார்க்கப்பட வேண்டிய கண்களில் பாடுறான் அவன். அந்த மாதிரி எங்கேயோ நடக்கிறதுக்கு இங்கே சேப்பாக்கில் நடக்கிறதுக்கு சென்னையில் நடக்குது. இங்கே வந்து இவ்வளோ கிரவுண்ட்ஸ் நீங்கள் கொண்டு வந்து சேலம் வந்தாச்சு, திருநெல்வேலி வந்தாச்சு, மதுரை வந்தாச்சு, கோயம்புத்தூர் வந்தாச்சுன்னு இவ்வளோ பேர் இவ்வளோ எக்ஸ்போஷர் கிடைக்கிது. உங்களுக்கு ஆள் வரலையே. ஆள் வரலையா இல்லை வர ஆளை இவங்க ப்ரெசென்ட் பண்ண தெரியலையா இவங்களுக்கு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு. நீங்கள் எங்கே பார்த்தாலும் தமிழ்நாடு டீம்னு எடுக்கிறீங்க, தமிழ்நாடு டீம்னு எடுத்துட்டு தமிழ்நாடு பிளேயர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தமிழ் பேச தெரியாத ஒரு சிங் இருக்காரு. இது வந்து நான் வந்து பார்ட்டிஷனாக பேசலை, அந்த வருத்தத்தில் சொல்கிறேன். ஏன்னா நம்ம கிட்ட இல்லாத திறமையா, தமிழ்நாட்டில் இல்லாத திறமையா, ஆனால் இங்கேருந்து வரலையே அப்படிங்கிற அந்த ஏக்கம் எனக்கு ரொம்ப இது இருந்தது. பர்டிகுலர்லி டொமஸ்டிக் பிளேயர்ஸுக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்கும்போது நான் எங்கே அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.